अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थ सिद्धये. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஏப்ரல் 22 2025 செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 9ஆம் திருநாள், நவமி திதியும் திருவோண நட்சத்திரமும் மகர ராசியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு நன்னாளில் பொதுவாகவே தான தர்மங்களில் உகந்த தானம் என்பது அன்னதானம். இந்த நாள் அன்னதானம் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். உங்கள் வீட்டில் எப்போவுமே அடுப்பு எரியும், சாப்பாட்டுக்கு பிரச்சனை வராது. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள், பெண்கள், இவங்க எப்பவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய பொன்னாளாக இந்த நாளை நீங்கள் மாற்றலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. எதில் வெற்றி? வேலையில் வெற்றி. ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணும் பொழுது அது அசாத்தியமான வெற்றியை கொடுக்கும். நிறைய புதிய புதிய ஐடியாஸ் வரும், எண்ணங்கள் புதுசாக தோன்றும். எல்லாம் பயணங்கள் சார்ந்த எண்ணங்கள் இருக்கீங்களோ, வேலைகள் இருக்கீங்களோ, அத்துணை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு, இன்னத்தரசிகளுக்கு நினைத்த காரியங்களை உங்களுக்கு என்ன இஷ்டமோ அது நடக்கும். அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் பணியாற்றக்கூடிய நபர்கள், உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பார்க்கக்கூடிய நபர்கள் அத்துணை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாள் ஒரு பயணம் இருக்கும், ஒரு செலவு இருக்கும், ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் போய் முன்னாடி நிற்பீங்க, அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பரவுன் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டார்கெட்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக முடிக்காமல் விடமாட்டீங்க. அதுவும் இன்றைய நாள் கண்டிப்பாக 2 பேர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மெயின் உங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம், 2வது உங்கள் நண்பனுடைய ஹெல்ப், சப்போர்ட், இது எல்லாம் இருக்கக்கூடிய நாள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். உங்கள் லட்சியம் இன்றைய நாள் நிறைவேறும், அதுவும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். இன்றைய நாள் நீங்கள் பிளான் பண்ணுறது எல்லாமே முன்னாடியே யூகித்து அதை கரெக்டாக செயல்படுத்தக்கூடிய நாள். யாருக்குமே தெரியாது, இப்படி தான் போவோம், இப்படி தான் செய்யணும்னே தெரியாது. ஆனால் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அது நடந்து முடிச்சிடும். பயணங்கள்லையும் சரி, சந்தோஷமான விஷயங்களையும் சரி, பாராட்டுகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே சொந்தக்காரர்களாக இந்த நாள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் இருக்க போறீங்க. நல்லா இருப்பீங்க. காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் போய் சந்திரன் போய் நின்னாலும் தப்பு கிடையாது. எதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கிறதோ, எதெல்லாம் சர்வீஸ் பண்ணணுமோ அதெல்லாம் இந்த நாள் முடிச்சிருவீங்க. சுப செலவுகள் தான் ஏற்படும், டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. சில பேருக்கு வண்டி வாகனங்களில் பராமரித்து செலவுகள் செய்யலாம். சில பேருக்கு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அதை போய் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஆனால் செலவுங்கிறது ஏற்படும். செலவு செஞ்சுட்டோன்னா வீட்டில் சண்டை வராது, இல்லைன்னா வீட்டில் சண்டை வரும். அதனால் சில விஷயங்கள் செலவு செய்வதே நன்மை. பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையும் கையாளக்கூடிய ஒரு நம்பிக்கை, அவசரமாக ஒரு இடத்துக்கு சென்று அந்த விஷயத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு வரக்கூடிய திறமை, இது எல்லாமே இருக்கக்கூடிய அற்புதமான நண்பர்களாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைய நாள் தான் எடுத்து பண்ண போறீங்க. அது பெரிய அளவுக்கு ஜெயிக்கும். அதே மாதிரி ரொம்ப இழுக்கும், இவரால் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்கள் ஆஃபீஸ்லேயே டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருவீங்க. யாருனாலையும் புரிஞ்சிக்கவே முடியாது, எப்படி இவர் மட்டும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணார். ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் அந்த ப்ராஜெக்டை கரெக்ட் டைமுக்கு கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு சப்மிட் பண்ணிடுவீங்க. எந்த ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த மீட்டிங்காக இருந்தாலும் சரி, உங்களை கேட்காம இன்றைய நாள் எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் இன்றைய நாள் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கெல்லாம் நல்ல பண வரவு கிடைக்கும். அதே மாதிரி சொற்பொழிவு சூப்பராக பேசுவீங்க. ஆஹா, என்னமா பேசுகிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இன்றைய நாள் உங்களை பார்த்து எல்லாரும் பாராட்டுவாங்க. அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினான விஷயம் என்னன்னா கடன் பிரச்சனைகள்லேருந்து இன்றைய நாள் கண்டிப்பாக ஓயக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு முக்கியமா இந்த கை மாத்தா வாங்கியிருப்பீங்க யாருக்கிட்டையார் கடன், அதெல்லாம் இன்றைய நாள் திருப்பி கொடுக்குற மாதிரி வரும். அது கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். ரெண்டாவது, உணவில் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள். ஏன்னா காரம் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிட்டோன்னா இன்றைய நாள் உங்களுக்கு என்ன ஓடுமோ அது கரெக்டாக நடக்கும். இல்லைன்னா அது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா மைண்ட் லெவலில் டிஸ்டர்பன்ஸ் வரும். எதுவாக இருந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது. ஏன் இதை பொறுமைன்னு சொல்லணும்னா, செவ்வாய் பார்வையில் உட்காந்துருக்கு சந்திரன். அதனால் எளிதளவும் கூட நம்ம மற்றவங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுத்துடக்கூடாது. அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி நிம்மதியாக உங்களுடைய வேலைகளை ரொம்ப கவனமாக சூப்பராக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நிம்மதி இருக்கும். பெண்கள் அத்தனை பேருக்கும் இன்றைய நாள் நிம்மதி இருக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியானர் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா உட்காந்து பாட்டு கேட்கறது, அருமையா பிரயாணம் செய்வது, நல்ல நண்பர்களை சந்திப்பது, நல்ல புத்தகங்களை படிக்கிறது, மந்திர உச்சாடனங்கள் செய்வது, உட்காந்து நல்ல தியானம் செய்வது, நல்ல சூப்பராக ருசியாக சமைக்கிறது, இதெல்லாம் நீங்களே இன்வால்வ் ஆகி பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கும். அதுவும் மெயினாக இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னா, குழந்தைகளுக்கு தான் சூப்பராக இருக்கு. மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் பணம் வரும். சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுய ஒழுக்கத்தில் அதிக கவனம் தேவை. 4ஆம் இடத்துல சந்திரன், செவ்வாயுடைய பார்வையில். மெயினாக பெண்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் வீட்டு பிரச்சனையை கொண்டு போய் வெளியே சொன்னீங்கன்னா நீங்கள் லூஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் ரொம்ப மற்றவங்களுக்கு இழகுவா கீழே போய் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய மதிப்பு மரியாதை நம்மளே குறைச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாரோ நம்மக்கிட்ட ரொம்ப ஃப்ரீயாக பேசுகிறாங்க, யதார்த்தமாக பேசுகிறாங்கங்கிறதுக்காக வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள், உங்கள் ஓனாக கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், நட்பு வட்டாரங்கள், இவர்களை பற்றி கண்டிப்பாக வெளியே பேசப்படாது. அதை மட்டும் கவனமாக இருந்தால் போதும். இடம் பொருள் ஏவல் அறிந்து நீங்கள் எந்த விஷயத்தையுமே உங்கள் சொற்களால் பார்த்து ஹேண்டில் பண்ணுறது நல்லது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் பெரிய ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. மனோதிடம் உண்டு. ஐயோ பாவோன்னு யாருக்கார் பணம் கொடுப்பீங்க. உதவக்கூடிய ஒரு நேச்சரும் கண்டிப்பாக இருக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் சாம்பல் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய எண்ணங்கள் தோன்றும். புதிய அசைன்மெண்ட் வரும். புதிய எழுத்துக்கள் படிப்பீங்க. கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நம்ம நினைச்சதோட பன்மடங்கு இன்றைய நாள் ஃபாஸ்ட்டாக போகும். ஒரு சில பேருக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள் நிவர்த்தி ஆகும். பெருசாக நெகட்டிவாக வேறு எதுவுமே நடக்காது. நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது நடக்கும். ஆனால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிங்கம் படம் பார்த்த மாதிரி ஒரே வேகமாக இருக்கும். எப்போ ஆரம்பித்தான் எப்போ முடித்தான் ஒன்றுமே தெரியாது. சல்லுன்னு போன மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைய நாளை பார்த்தீங்கன்னா நிறைய ஏற்றங்கள் இருக்கும். மெயினாக உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரிகள் மூலிமா வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மளிகை கடை வச்சிருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் ஏற்றம் கொடுக்கும். பேக்கரி வச்சிருந்தீங்கன்னா ஏற்றம் கொடுக்கும். சிறு தொழில் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் இன்றைய நாள் நன்னா இருக்கும். வியாபாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துக்காக நீங்கள் ஒரு சில டைம் ஒதுக்கணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா 24 மணி நேரம் வேலையிலே உட்காந்துருக்க முடியாது. எப்போ இந்த சனி ராகு சுக்கிரன் புதன் சூரியன் சேர்ந்துச்சோ அந்த ஒரு மாதத்துலேருந்து இப்போ வரைக்குமே வீட்டுக்கே போக முடியாத அளவுக்கு வேலையில் பழு இருக்கும். ஆனால் மேனேஜ் பண்ணிடலாம். அதனால் வீட்டுக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு டைம் ஒதுக்க வேண்டும். அந்த ப்ரெஷர், அந்த டென்ஷன், அந்த கோபம் அதெல்லாம் வேலையில் வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை எடுத்து ஜெயிக்கும் பொழுது அமோகமான சக்ஸஸ் கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதி நாணயம் நிம்மதியாக ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து முடிப்பீர்கள். அதே மாதிரி செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு வேகம் இருக்கக்கூடிய நாள். அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் ஒரு முக்கியமாக ஒரு இடத்துக்கு போய் கையெழுத்து போட்டு வரணுமோ,
வங்கிகளுக்கு போய் சைன் பண்ணிட்டு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கும். இன்னொன்று, ஒரு விஷயத்தை நீங்கள் யாருக்காரு சொல்லணும் அப்படின்னாலும் இன்றைய நாள் சக்ஸஸ் கொடுக்கும். இன்னொன்று, பணம் யாருக்கிட்டையாரு வாங்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அதுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மெயினாக பெண்கள் பெரிய அளவுக்கு ஏற்றங்களும் நம்பிக்கையும் உருவாகக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் நினச்சிங்கன்னா போதும் நடந்துடும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். அத்தனை பேரும் உங்களுக்கிட்ட ரொம்ப மகிழ்ச்சியாக நல்ல சந்தோஷமாக ஆரவாரமாக ஒரு பெரிய ஒரு வெற்றியோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. உங்கள் மனசும் சரி உங்கள் உடம்பும் சரி ஃபிட்டாக வச்சுருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், அலைச்சல்கள், செலவுகள் இது 3மே இருக்கக்கூடிய நாள். ஆனால் இதெல்லாமே சுப செலவுகளாக இருக்கும். குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய செலவாக இருக்கலாம், உங்கள் அம்மாவிற்கு நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் அக்காவிற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணவே வேண்டியதில்லை. நீங்கள் பண்ண உங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்கள் வம்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான், வேறு சொல்கிறக்கு எதுவுமே கிடையாது. மற்ற எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்கள் உடம்பை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கொள்வது நல்லது. ஏன்னா உணவுங்கிறது லேட்டாக தள்ளி போய் சாப்பிட்ற மாதிரி நடக்கும். கால தாமதமாக உணவு அருந்தது நல்லது கிடையாது. அதனால் டைமுக்கு சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் பொன்னிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வெற்றியை இன்றைய நாள் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு நண்பர் மூலியமா, மூத்தவர்கள் மூலியமா மிகுந்த லாபத்தை கொடுக்கும். அதாவது ரொம்ப பெரிய கடன், ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ராஜெக்ட், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் நல்லது. மெயினாக டெக்ஸ்டைல் தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, உணவு தொழிலில் இருக்கிற நபர்களுக்கு பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இவாளுக்கெல்லாம் இந்த நாள் பெரிய ஆர்டர் கிடைக்கும். மிகுந்த லாபத்தையும் பெரிய திருப்தியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம், முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஒரே விஷயந்தான், நீங்கள் பிளான் பண்ணணும், அவ்வளோதான். நான் செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடும். மெயினாக வீட்டில் எந்த வருத்தங்கள் இருந்தாலும் அந்த வருத்தங்கள் எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் ஆகக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அமோகமான நாள். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் குழந்தை ஆகக்கூடிய அற்புதமான நாளாகவும் இருக்கப்படுது. லக்ஷ்மி குபேரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறதுன்னு கேட்டால், மீன ராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்குது, மகர ராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்குது, அதே மாதிரி மேஷ ராசி நண்பர்களுக்கும் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.